ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது மட்டும் நடந்துருச்சுன்னா இது மிகப்பெரிய மைல்கல் நம்மளோட நர்சஸ் லைஃப்பில். ஸோ அப்படி என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சூப்பரான இன்ஃபர்மேஷனு என்னென்னா, ரெகுலர் ஸ்டாஃப்க்கு ஈக்குவலாக கன்சாலிடேட்டட் பேயில் இருக்கிறவங்களுக்கும் சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இருக்க குரூப்பு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிய வரும். அடுத்தது என்ன வரும் இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்பட்ட செவிலியர்களுக்கு நிரந்தரத்திற்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், 3 மாதத்தில் செயல்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதாவது இதை 3 monthsக்குள்ளே இதை அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை ஏப்ரல் 22 தமிழக அரசு மருத்துவமனைகளில் தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்குவது தொடர்பாக 2018ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை 3 மாதங்களுக்குள் அமல்படுத்த தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் கடந்த 2015ஆம் ஆண்டு தொகுப்பூதிய அடிப்படையில் 7243 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டனர். 2 ஆண்டுகளுக்கு பின் பணி நிரந்தரம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டும் 8 ஆண்டுகள் ஆகியும் 4000 செவிலியர்கள் மட்டுமே நிரந்தரம் செய்யப்பட்டனர். இதை எதிர்த்த வழக்கில் தொகுப்பூதிய செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களுக்கு இணையான பணி செய்வதால் அவர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். மக்கள் நலவாழ்வுத்துறை செயலாளர் தலைமையில் குழு அமைத்து நிரந்தர செவிலியர்களின் பணியுடன் தொகுப்பூதிய செவிலியர்கள் செய்யும் பணியை ஒப்பீடு செய்து 6 மாதத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என 2018ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை அரசு நிறைவேற்றாததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தொகுப்பூதிய செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களின் பணி குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பார்த்திபன் மற்றும் பாரதிதாசன் அடங்கிய குழுவை அமைத்து உத்தரவிட்டது. இந்த வழக்கை நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், PD ஆஷா அடங்கிய அமர்வு விசாரித்தது. நீதிபதிகள் பார்த்திபன் மற்றும் பாரதிதாசன் அடங்கிய குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்குவது தொடர்பாக கடந்த 2012ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை 3 மாதங்களில் அமல்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தற்போதைக்கு இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த உத்தரவை அமல்படுத்தாவிட்டால் இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுக்கலாம் எனவும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஸோ 3 மாதத்துக்குள்ளே இதை அமல்படுத்திடணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இன்கேஸ் அது பண்ணலை அப்படின்னா அடுத்தது மறுபடியும் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னு. ஸோ அடுத்தடுத்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நம்மளோட வீடியோவில் நம்ம போடுறோம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ.